சமூக வலைதளத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஜய் முதலமைச்சர், அதுக்கடுத்து அமைச்சரவை பட்டியலாம் போட்டிருக்காங்க. செங்கோட்டையன், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இப்படி எல்லா பேரையும் போட்டு அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்துட்டு எல்லோரும் இப்ப வேற அதுக்கு மேல இன்னும் தாண்டவமா குதிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க அண்ணன் முதலமைச்சர் பட்டியல வந்துச்சு அப்படின்னு காட்டுறான். நம்ம கிட்டே கொண்டாந்து காட்டுறான். எனக்கு அவன் கொடுத்துதான், ஒரு பிள்ளை கொண்டாந்து கொடுத்துதான் எனக்கு தெரியும். இந்த தம்பி ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தான். நானே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நாம சமூக வலைதளத்துல இருக்கிறோம், இருந்தாலும் இதை நான் பார்க்கவே இல்லை. ஒரு தம்பி கொண்டு வந்து குழந்தை பிள்ளைதான் சார், எங்க தலைவர் முதலமைச்சர், அதுக்கு அடுத்து செங்கோட்டையன், அதுக்கு அடுத்து புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா லைனா பாருங்க அமைச்சரவை பட்டியல பொதுப்பணித்துறை, அந்த துறை, இந்த துறை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சார். எல்லாம் ரெடியா இருக்கு. இனிமே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு நேரம் சிஎம் சீட்ல போயிட்டு உட்கார வேண்டியதுதான். இதுதான் சார் எங்களுக்கு வேலை, வேற எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படிதான் சார் அறிவிக்க போறாங்க அப்படின்னு வேற சொல்றான். அந்த குழந்தைக்கு ஒருவேளை விஜய் சிஎம் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை